நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரின் பகல்ஹாம் பகுதியில் செவ்வாய்க்கிழமையன்று சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 அப்பாவி மனித உயிர்கள் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி மஞ்சுநாத் தம்பதியர் சுற்றுலாவுக்காக மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரின் பகல்ஹாம் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் திடீரென துப்பாக்கியோடு அப்பகுதியில் தீவிரவாதிகள் நுழைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடம் நீங்கள் என்ன மதம் என கேட்டு சுட்டுக் கொலை செய்த தீவிரவாதிகள் பல்லவியின் கண் முன்னே அவரது கணவர் மஞ்சுநாத்தை ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொன்றனர். அப்போது கதறிய பல்லவி, என்னை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீர்கள், என்னையும் கொன்றுவிடுங்கள் என தீவிரவாதியிடம் கூறியுள்ளார். அதற்கு நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன், இதை பிரதமரிடம் கூறுங்கள் என தீவிரவாதி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. மற்றொரு பெண் தனது கணவரோடு சுற்றுலா வந்திருந்த நிலையில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு அந்த பெண்ணின் கணவர் பலியானார். யாராவது என் கணவரை காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள் என அந்த பெண் உதவிக்கு கூச்சலிட்ட காட்சிகள் காண்போரை கலங்க வைத்திருக்கிறது. தனது கணவர் இறந்த நிலையில் அவரின் அருகில் அந்த பெண் அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவி மனித நேயத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, இந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இந்த பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.